Hello, so good morning, welcome to my channel. இன்னைக்கு வந்து day 5 of our Nepal ride series. பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கின ஹோட்டல் இதுதான், ராயல் மொனார்க் ஹோட்டல். ராயல் மொனார்க் நான் ஆக்சுவலாக நேற்று பே பண்ணிட்டதுனால வேறு வழி இல்லாமல் இங்கே தங்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் ஓடனான், பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ரூம்லலாம் ஓடுறானுங்க, ஜாலியாக ஓடுறானுங்க. அதுவும் ஸ்க்ரீன் மேலே ஓடுறான் 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 ஓடுறான். மணி வந்து 8 மணி ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி டோட்டலாகவே ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 120 to 130 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இது வந்து எங்களோட நேபாள் சீரீஸில் day 5. ஸோ இந்த ஐ பட்டனில் வந்து நான் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன். நீங்கள் எல்லா பாட்டும் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ நயன்தாரா கிடைச்சிருச்சே. இது கொஞ்சம் லோ பட்ஜெட் நயன்தாரா. ஓகே, $11.15. Sonoli is 81 kilometers. இங்கெல்லாம் பார்த்தா நிறைய ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி லைக் இன்னொரு 1 year 2 yearக்குள்ளே இதெல்லாமே சூப்பர் ரோடாக மாறிட்டு இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சின்னதாக ஒரு ஏதாவது கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். சுட சுட பரோட்டா ரெடியாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஏற்பா ஏற்கேப்பா. ஸோ ஆலு பரோட்டா, அதுக்கப்புறமா ஒரு டீ ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து ஸோ சனோலிக்கு இன்னொரு 55 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மிங்கிறதுனால லிஷராக போகிறோம். ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. வாவ் சூப்பர், வாவ் சூப்பர். இப்போ இந்த ரோடு வந்து அப்படி தான் போவோம், அங்கே போவோம். பார்த்தீங்கன்னா ஆசம். கோபுரம் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் இங்கே நம்மளுக்கு வியூ மட்டும் ஆசம் வியூ. மேபி இன்னும் கொஞ்சம் அர்லியாக வந்திருந்தால் சன்ரைஸ் டைம்லலாம் இங்கே இன்னும் என்ன சொல்கிறது, இந்த வியூ எல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். மொபைல் ஜாம்பி நடு ரோட்டில் போகுது, பண்ணாட. ஸோ இன்றைக்கி பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ போய் பார்டரில் பர்மிட் எடுத்துகிட்டு, ஸோ அதை வந்து பன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு, ஸோ I'll be here for almost like 7 to 8 days. ஸோ அதனால் ஒரு 10 daysக்கு பர்மிட் எடுத்துகிட்டு லும்பினியில் போய் ஸ்டே பண்ணுவோம். day 5ஓட செகண்ட் டோல் பிளாஸா ரீச் ஆகிட்டோம். மேபி இதுதான் நமக்கு கிடைக்கிற லாஸ்ட் டோல் பிளாஸா அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தேங்க்யூ, விசிட் அகெயின். ஸோ இங்கே பாருங்கள்,
Ministry of Road Transport and Highways, Government of India. Thanks you. Visit again. Officially, we are going to cross India and enter Nepal. இங்கே ஒரு அமௌண்ட் எடுக்காமல் மிஸ் பண்ணி வந்துட்டாலும் இங்கே உங்களுக்கு சில ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ we are officially crossing India and entering Nepal. நாங்கள் இப்போ ஃபாரினர்ஸாக மாற போகிறோம். ஐயே ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே, இங்கே வந்து பார்டரில் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வண்டியை போட சொல்லியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இது என்ன நீட்டு பார்த்துட்டு பாரத் வெல்கம் டு இந்தியா. ஸோ இது இப்படி ஸோ இங்கே வந்து போலீஸ்கார் கொஞ்சம் கோவமாயிட்டார். இது என்னம்மா என்னம்மாஜி எங்கே போடணுமா? எதுக்கு இங்கே போட சொல்கிறோம்? இப்படி வாங்க. லக்கேஜ் வந்து என்ன ஆனிட்டு அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போடணுமா? வண்டி இங்கே பார்க் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஏறிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு வேன் மாதிரி இருக்குல்ல, அவங்க வந்து லக்கேஜ் செக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த ஏஜென்ட்ஸுங்க நிறையா இருக்காங்க. உங்களுக்கு வந்து பர்மிட்டு அதெல்லாம் பண்ணி தரதுக்கு. லக்கேஜ் வந்து அன்லோட் பண்ணி மறுபடியும் இங்கே லோட் பண்ணுறதுக்கு நாக்கு தள்ளிருச்சு. அதுவும் இல்லாமல் வெயில் வேறு. பட் எதுவும் காம்ப்ளிகேட்டடாக எதுவும் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணிட்டு இங்கே கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மணி எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறமா பன்சர், அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வண்டிக்கு மட்டும்தான் பேப்பர்ஸு. ஸோ எங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸு பேப்பர் இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஸோ வண்டியோட ஆர்சி, டிஎல்லு இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். என்னோடது சுமனோடது. ஸோ ஒரு சிம் கார்டு வந்துட்டு சுமன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு சிம் கார்ட்லேயே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடித்து மறுபடியும் இங்கே வந்து இங்கேருந்து லும்பினி வந்து 26 கிலோமீட்டர்ஸ். அங்கே போய் ஏதாவது ரூம் எடுத்து தங்கிடுவோம். ஓகே. ஸோ ஃபைனலி அமௌண்ட்டு எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு, பன்சர் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் இந்த இது ஏதோ பश्चिम नेपाल ஏற்பா பश्चिम नेपाल பஸ் விவசாயி. நேபாள் கரன்சி வந்துட்டு 1.6 அப்படின்னு நினச்சோம் நாங்கள் கரன்சி கன்வர்ஷனு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 கூகுளில் வந்து 1.6 காட்டுது, 1.5 அப்படின்றாங்க. இங்கே தெரியல. நான் ஒரு 25, அப்புறமா சுமன் ஒரு 25 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ ரோட்ஸ் வந்து சேம் இந்தியன் ரோட்ஸ் தான், பார்டர் இல்லையா, அப்படி தான் இருக்கும். இந்த மீடியன்லலாம் புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நேபாள் பைக்ஸ் வந்து ரெட் கலர் போர்டு. ஸோ இங்கெல்லாம் பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்கு. வாவ், இதுதான் நேபாளோட என்ட்ரி. ஸோ 1:11 டைம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக்
2 hours நம்ம இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம் டாக்குமெண்டேஷனுக்கு. ஸோ இங்கேருந்து லும்பினி வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். லும்பினியில் வந்து இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். லும்பினியில் போய் ஸ்டே பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி தங்கிட்டு இன்றைக்கே நம்ம வந்து ஈவினிங்குள்ளே இங்கே அந்த புத்தாவோட பர்த் பிளேஸ் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு நாளைக்கு வந்து மார்னிங்கு போக்ரா கிளம்பிடுவோம். ஸோ போக்ரா கிளம்பிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுவோம். இங்கே கேட்டதுக்கு சாட்டர்டே வந்து நேபாளில் வந்து ஹாலிடே, ஸோ வீக்கெண்டு. இந்தியாவில் வந்து சண்டே வீக்கெண்ட் மாதிரி இங்கே வந்து சாட்டர்டே வீக்கெண்டு எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது தெரியல. ஸோ நான் பார்த்த வீடியோஸ் எல்லாமே அந்த 7 டேஸும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே இந்தியன் கரன்சி, நேபாள் கரன்சி அப்படின்ட்டு எங்களே கன்ஃபியூஸ் பண்ணி அதிகமாக பணம் பிடுங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தேட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறும். அதனால் உங்களால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நாங்களும் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதுக்கப்புறமா பர் டே ஸ்டே எவ்வளோ, ஃபுட்டு எவ்வளோ அப்படின்ட்டு இந்த வீடியோ எல்லாமே முடிஞ்சதும், இந்த வீடியோ சீரிஸ் எல்லாம் முடிஞ்சதும் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு, ஒரு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ரைட் சைடில் வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இதுதான் லும்பினி. ஸோ புத்தாவோட பர்த் பிளேஸு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே நேபாளில். அண்ட் தென் இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இஃப் யூ ஆர் என்ட்ரிங் ஃப்ரம் சொனோலி. ஸோ இங்கே கிட்டே ஒரு ரூம் பார்த்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ நம்ம வந்து ஈவினிங்கு அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு நான் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ ரெஸ்ட் ரூம் போய் காட்டுறோம் பாருங்கள், நல்ல டீலாக வச்சுது. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு, அதுக்கப்புறமா 3 பெட் இருக்குது. எல்லாமே பாத்ரூம் பார்த்தா பாத்ரூமில் அப்படியே 4 பேர் படுத்து தூங்கலாம் போல இருக்குது. பாத்து டப்பெல்லாம் இருக்குது. ஜாலி ஜாலி வைய ஜாலி தான். Tap the trip channel from Nepal. Santosh and Archana from Nepal. இப்போ வந்து ரூம் எடுத்து தங்கிட்டோம். ஆக்சுவலி செட்டில் டவுன் ஆகிட்டோம். எல்லாம் செக்இன் எல்லாம் பண்ணிட்டு நல்ல டீலில் கிடச்சிச்சு. நல்லா பெரிய ரூமு. இது எதுவும் ரைடிங் கேர்ஸு எதுவுமே போடாமல் வர வண்டி ரொம்ப லைட்டாக இருக்குது. லக்கேஜ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லு லைட்டாக இருக்குது வண்டி. டஸ்ட்டு பறக்குது. எதுவுமே தெரியல முன்னாடி, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே என்ட்ரின்னு தெரியலையே ஜி. எப்படி வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இப்படி வாக் பண்ணிட்டு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பெல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பெல்லை வந்து ஏதோ ரைட்டிங்ஸ் மாதிரி என்னென்னமோ இருக்குது, பட் என்னன்னு தான் தெரியல. ஸோ நாமளும் பண்ணிடலாமா புக்கிங்கு? ஸோ அங்கே ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா
ஸ்தூப்பா மாதிரி இருக்குது. ஸ்தூப்பா தான் அது, ஸ்தூப்பா மாதிரி கிடையாது. சாப்பிட்டுட்டு ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் மெயின் டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே மெயின் டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தால் போட்டிங் போகிறோம், இல்லைனா அப்படியே ரூமுக்கு போவோம். பியூட்டிஃபுல் சன்செட். ஸோ சன்செட் இன் நேபாள். ஜே சன்செட் இன் நேபாள். அதுக்கப்புறமா இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு. டிக்கெட் கவுண்டரு, இதுதான் ப்ரைஸ். டைமிங்ஸ் அப்டேட். மார்னிங் 5 AM ஓப்பன், ஈவினிங் நைட் வந்து 8 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பர் ஹெட்டு 80 rupees. என்ன ஜி உருட்டா? இல்லை ஜி, அங்கே கவுண்டரில் சொன்னதை இங்கே சொன்னேன். ஸோ இப்போ தான் புத்தாவோட பர்த் மார்க்கர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க, பர்த் பிளேஸு. ஸோ அதை பார்த்தோம், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்து நீங்கள் வந்து இது மஸ்ட் விசிட். ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் வருது, இது லும்பினிக்கு வந்து மஸ்ட் விசிட்.